உரிமை போராளி திவான் பகதூர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு பண்டிதர் பதிப்பகம், மணங்காமுடி பதிப்பகம், அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசக வட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிறப்பான ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து செயல்பாட்டாளர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கமும். இங்கே உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பினை சமீபத்தில் வழங்கியதின் தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய விவாதத்தை இந்திய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழ்நாடு மிகவும் மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்ற நிலையை எல்லோரும் கூறினார்கள். தமிழ்நாடு பின்தங்கி இல்லை. தமிழ்நாட்டு மக்களை அரசியல் ரீதியாக காயடிக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது குறிப்பாக பட்டியலின மக்களை அவர்களுக்கு அரசியல் புரிதலும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி அவர்களுக்கான ஒரு திடகாரமான ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. அப்படி மேற்கொள்ளும் பொழுது நடக்கின்ற தடைகள் தான் அல்லது அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு முயற்சி தான் இந்த உள்ஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய கோட்டா வித்தின் கோட்டா. ஆங்கிலத்துல சொன்னா ரொம்ப இதா இருக்கும். கோட்டா வித்தின் கோட்டா, ரிசர்வேஷன் வித்தின் ரிசர்வேஷன். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா 3 விதத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடு என்பது பச்சாபிதாபத்தினாலேயோ கலிவிரத்தினாலேயோ அல்லது எவனுக்கோ கொடுக்கின்ற பிச்சையோ அல்ல. அதற்கு பகுத்தறிவு ரீதியான ஆதாரபூர்வமான தரவுகளோடு புள்ளி விவரங்களுடன் அந்த மக்கள், ஒரு குறிப்பிட்ட சமூகம் கல்வி பொருளாதாரத்தில் அரசியல் அதிகாரத்தில் பின்னடைந்து இருக்கிறது. அதற்கு காரணம் சமூக கட்டமைப்பு, அதற்கு காரணம் ஜாதிய கட்டமைப்பு, அதற்கு காரணம் பிராமணியத்துவம். இந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது யாவனும் யாருக்கும் பச்சாபிதாபத்தில் கொடுக்க கூடாது. இந்த அமைப்பு நீளம் என்ற ஒரு பத்திரிகை வந்திருக்கிறது. இது தலையங்கம் எழுதியிருக்கிறது உள்ஒதுக்கீட்டை ஆதரிப்பதாக. இது உள்ஒதுக்கீடு இவர்கள் எல்லாம் ஏதோ பாரிவர்களுடைய பரம்பரையில் வந்ததாக இடஒதுக்கீடு இவர்கள் தாராளமாக அள்ளி வழங்குகிறார்களாம். உள்ஒதுக்கீட்டுக்கு என்ன ஆதாரம், தரவுகள் என்ன இருக்கிறதா? கொடுங்கள், வெள்ளை அறிக்கை கொடுங்கள். ஜனார்தன் கமிட்டி ஒரு கமிட்டியை போட்டிருக்க, அந்த கமிட்டியினுடைய புள்ளி விவரங்கள், அந்த புள்ளி விவரங்களுக்கான ஆதாரம் என்ன? மக்கள் தொகைக்கு அந்த ஜனார்தன் கமிட்டியில் தவறிய ஒரு கேள்வி அது என்னவென்றால், அருந்ததிய மக்கள் அவர்களுடைய மக்கள் ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு கல்வி பொருளாதாரத்தில் இடம்பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்பது. பெற்றிருக்கிறார்கள். அதில் அந்த புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது இந்த 3% உள்ஒதுக்கீடு 15% முன்னுரிமை என்ற அடிப்படையில் இன்றைக்கு பல அரசு பதவிகளும் அரசு பொறுப்புகளும் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைத்திருக்கிறது. ஆனால் எண்ணிக்கை அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மற்ற 76%த்தில் 7 ஜாதியை தவிர மற்ற ஜாதிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த இளைஞர்களும் படித்த இளைஞர்களும் படிப்பதற்கும் படித்த பிறகு வேலைக்கும் போகாமல் பெயிண்ட் அடித்துக் கொண்டும் பல கடுமையான உழைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எந்த விதமான சமூகத்தில் இருந்து ஒரு ஆதரவை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் உள்ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம். உள்ஒதுக்கீட்டை ஆதரிப்பதற்கான புள்ளி விவரம் என்ன? இது பச்சாபிதாபத்தினால் அல்லது பரிதாபத்தினால் கொடுக்க வேண்டியது, கொடுக்கக்கூடியது அல்ல. புள்ளி விவரங்கள் தேவை. அந்த அடிப்படையில் இதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பிலையும் இருக்கிறது. மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இல்லை. அது முதல்ல சொல்லிட்டாங்க. அரசியல் அமைப்பு சட்ட பிரகாரம் எஸ்சி எஸ்டி மக்களுடைய நலனை, எஸ்சி எஸ்டி மக்களுடைய முன்னேற்றத்தை, கல்வியை
சார்ந்த எந்த ஒரு திட்டத்தை வகுப்பதற்கு பாராளுமன்றம் தான் ஒப்புதல் அளிக்க வேண்டும். பாராளுமன்றம் தான் சட்டம் இயற்ற வேண்டும். பாராளுமன்ற சட்டத்தை மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டம். ஆனால் இதை முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஆரம்பத்திலிருந்து திராவிட இயக்கமே பறையர் எதிர்ப்பு இயக்கம், திராவிட இயக்கமே பட்டியலின எதிர்ப்பு இயக்கம் என்பது நமக்கு தெரியும். அது மறைமுகமாக பட்டியலினத்திற்கு எதிர்ப்பாக இருந்தது அந்த காலத்தில். இந்த காலத்தில் நேரடியான எதிரியாக மாறி இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் சமூக அறிவியல் ரீதியாகவே பார்த்தாலும் ஒழிய ஜாதி இந்துக்கள் அல்லது ஜாதி அமைப்பில் உள்ளவர்கள், ஜாதி அமைப்பிற்கு வெளியே உள்ளவர்கள் என்று இரு பிரிவுகளாக அம்பேத்கர் அதைத்தான் சொல்வார். டச்சபிள், அன்டச்சபிள். டச்சபிள்குள்ள இருக்கிறது படிநிலை, ஹயரார்கி, படிநிலை அப்படின்னு சொல்றாரு. ஹயரார்கி அது ஒரு ஜாதி கடியில இன்னொரு ஜாதி, ஒரு ஜாதி கடியில இன்னொரு ஜாதி, ஒரு ஜாதி, அது மேல போக போக அவனுக்கு மரியாதை ஏறும், கீழே வர வர அவனுக்கு மரியாதை குறையும் என்பதை அம்பேத்கர் அவர்கள், பாபா சாஹேப் அம்பேத்கர் கூறுவார். ஆனால் தீண்டப்படாதவர்களுக்குள் இருப்பது இங்க படிநிலை அல்ல, வேறுபாடு, ரிலேட்டிவ் டிஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். ரிலேட்டிவ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அண்ணனை விட தம்பி படிச்சிருந்தானா நல்ல வேலையில் இருப்பான், தம்பியோட அண்ணா படிச்சிருந்தானா அவன் காட்டு வேலை செய்வான் அல்லது ஏதாவது செய்வான். ஒரே குடும்பத்தில் இது நடக்கும். அது போலத்தான் அன்டச்சபிள், ஜாதி அற்றவர்களிடையே இருக்கக்கூடியது வேறுபாடு, இங்கு பாகுபாடு அல்ல. It is only a discrimination. It's not a discrimination, it's only a relative difference. ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகளும் இந்த பெரியாரிஸ்டுகளும் திராவிட கட்சியினுடைய சூதர்தாரிகளும் இவர்கள் தான் இதை அருந்ததியர்களுக்கு பறையர்களும் பல்லர்களும் பாகுபாடு செய்கிறார்கள், அடக்குகிறார்கள், ஒடுக்குகிற எந்த அருந்ததியர் பறையனுடைய வாழ்வாதாரத்தை, பறையனிடம் வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிறார் அல்லது பறையனுடைய தோட்டத்தில் தொழிலாளியாக இருக்கிறான், அடைய கொத்தடிமையாக இருக்கிறான், அல்லது பல்லருடைய தோட்டத்தில் கொத்தடிமையாக இருக்கிறான், அல்லது அவர்களுடைய பண்ணையில், அவர்களுடைய இண்டஸ்ட்ரியில், பிசினஸில் இவர்களுடைய அடியாட்களாக கூலி ஆட்களாக இருக்கிறார்? இல்லையே. பறையன் பல்லன் எல்லாம் இந்த 76 ஜாதிகள் ஒரே ஜாதியை தவிர குதிரை வண்ணார். இப்பட்டால் நம்ம யாருக்காவது உள்ஒதுக்கீடு என்று கொடுக்க வேண்டும் என்றால் அது குதிரை வண்ணார்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் குதிரை வண்ணார்கள் இந்த ஜாதிகளுக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய ஜாதி. அருந்ததியர்களுக்கு தனியா குதிரை வண்ணார் இருக்காங்க, பல்லர்களுக்கு தனியான வண்ணார் இருக்காங்க, பறையர்களுக்கு தனியான வண்ணார் இருக்காங்க. இந்த 3 வண்ணாரை சேர்த்துக்க மாட்டாங்க. இது என்னுடைய ஆய்வு முறை, என்னுடைய புத்தகத்தில் நானும் ரகுதியும் ஆய்வில் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்ப யாருக்கு கொடுத்திருக்கணும் உள்ஒதுக்கீடு? அவர்கள் இருப்பதே 1 லட்சத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க குதிரை வண்ண தமிழகத்துல. ஆனா அவங்க எங்கேயும் உள்ஒதுக்கீடு கேட்கல. இரண்டாவதாக, இடஒதுக்கீட்டை பயன்படுத்துவதற்கு என்ன தேவை? எல்லாரும் இடஒதுக்கீட்டை பயன்படுத்த முடியாது. இடஒதுக்கீட்டை பயன்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் கல்வி, தரமான கல்வி வேண்டும். குறைந்தபட்ச தரமான கல்வியை அடைவதற்கு குறைந்தபட்ச சூழல், நல்ல வாழ்வியல் சூழல் வேண்டும். குறைந்தபட்ச நல்ல வாழ்வியல் சூழல் ஏற்பட குறைந்தபட்ச டீசென்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் இருக்கணும். டீசென்ட் இன்கம், நல்ல வருமானம் இருக்க வேண்டும். நல்ல வருமானம் இருப்பதற்கு நல்ல தொழில் இருக்க வேண்டும். இதை செய்ய தவறியது யார்? அருந்ததியர்களுக்கு அவர்கள் கூறுவது போலவே பின்தங்கி இருக்கிறார்கள் என்றால், கல்வியில் வேலை வாய்ப்பு பின்தங்கி இருக்கிறார்கள் என்றால் அதிகாரத்தில் யாரிடம் இருக்கிறது? தமிழகத்தில் அதிகாரம் 75 ஆண்டு காலாக இந்த தமிழகத்தை ஆண்டவன் எவன்? சட்டத்தை எழுதியவன் எவன்? அவன் இவங்களுக்கு அவனால கேட்க, அவனுக்கு பின்தங்கிய மக்களுக்கு கல்வியை கொடுக்கிறது, வேலை வாய்ப்பு கொடுக்கும். இன்றைக்கு தமிழகம் சட்டம் இயற்றி இருக்கிறது 152 ஜீவோ. என்ன தெரியுமா? துப்புரவு பணியாளர்கள் செய்பவர்கள் யாரையும் நிரந்தர பணியாளர் ஆக்கக்கூடாது சட்டம். அப்ப அவங்களுக்கு என்ன வரும்? கான்ட்ராக்ட்ல 25,000 கொடுத்தா 7,000 ரூபாய் கையில வரும், இல்லைன்னா 8,000 ரூபாய் வரும் ஒரு மாசத்துக்கு. 8,000 வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி இதாகும்?
ஏன் நீ நிரந்தரமாக்கு, அவனுக்கு 25,000 மாசம் நிரந்தரமாக்கி 25,000 ரெகுலரைஸ் பண்ணி அரசு திட்டம், அரசு சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, சமூக பாதுகாப்பு, அது அவங்களுக்கு கொடுத்தா அவங்க குழந்தைங்க அழகா நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைப்பாங்க, நல்ல முன்னேற்றத்துக்கு வருவார்கள். உண்மையில் அக்கறை இருந்தால் அதை செய்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் செய்வது அக்கறை இல்லை. எந்தெந்த இடங்களில் எல்லாம் பட்டியலின மக்கள் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறார்களோ, அதிகாரத்தை அடைவதற்கான முன்முயற்சிகள் எடுக்கிறார்களோ, அங்கெல்லாம் சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு அவர்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி, அது பஞ்சாப் ஆகட்டும், ஆந்திர பிரதேச ஆகட்டும், பீகார் ஆகட்டும். பீகார்ல தலித்து மகாதலித், பஞ்சாப்ல முசாம்பி சிக்கு, இன்னொரு சிக்கு ஏதோ ஒரு பேரு, இவங்களை வந்து பிரிச்சு வால்மீகி, இவங்க ரெண்டு பேர்த்தையும் போக விட்டாங்க. ஆனா அது நடக்கல. ஆந்திர பிரதேசத்தில் ஏபிசிடி என்று செக்குலர் கேட்டகரி கிரியேட் பண்ணாங்க. அது ஜாதியை முன்னிலைப்படுத்திய கேட்டகரி அல்ல. ஏபிசிடில வந்து ஏல வந்து எந்த ஜாதினாலும் இருக்கும். அது மாலா மாதிகாவும் மற்ற ஜாதிகளும். இரண்டாவது பி மாலா மற்ற ஜாதிகளும். அங்க வந்து கேட்டகரி வந்து ஏபிசிடி. தமிழகத்தில் சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு பேசுகின்ற தமிழகத்தில் ஜாதியை முன்னிலைப்படுத்தி ஒரு கோட்டாவை, ஒரு உள்ஒதுக்கீடு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஜாதி ஒழிப்பு எங்கே வரும்? ஏன் இங்கேயே வந்து நீ வந்து ஒரு கல்வி பொருளாதாரத்துல பின்தங்கிய 76 பட்டியலின மக்கள் ஜாதி, 76 ஜாதியில் பின்தங்கி இருக்கிறது வந்து பன்னியாண்டின்னு சொல்லுவாங்க. குதிரை வண்ணார், பன்னியாண்டி, இன்னும் இதை விட ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய சமூக ஜாதிகள்லாம் இருக்கு, உட்சாதிகள். அவர்களை எல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பா சேர்த்துட்டு என்ன பண்ணி இருக்கணும், பிசி ரிசர்வேஷன்ல நாங்க அதிகமா பயனடைய முடியல அப்படின்னு 80ல வன்னியர் சங்கம் போராட்டத்தை நடத்தினார்கள். அப்ப என்ன பண்ணுனாங்க, 30% இருந்து பாதி எடுத்து கொடுக்கல, அல்லது 10% எடுத்து கொடுக்கல, 20% தனியாக மோஸ்ட் பேக்வேர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு புது கேட்டகரியை உருவாக்கி அதை வந்து கொடுத்தாங்க 20%. இது வந்து உள்ஒதுக்கீடு இல்ல, தனி ஒதுக்கீடு. உண்மையிலேயே கருணாநிதிக்கு அக்கறை இருக்குமே ஆனால் 3% அதிகப்படுத்தி அறிந்ததற்கு கொடு. நாங்க யாருமே இது பண்ணல. அந்த 3% அறிஞர்களுக்கு கொடு, ஆனா என்கரேஜ் பண்ணி கொடு. 18 இருக்கு, 21 ஆக்கு. ஏன்னா 22.5 பாப்புலேஷன் இன்னைக்கு 21% மாத்திட்டு 3% கொடு. 18 வந்து தானே நீ என்னைக்கு பிசி வந்து அவர் சொன்னாரு, பிசியினுடைய நலனை பராமரிப்பது, திட்டமிடுவது மாநில அரசு அதிகாரத்திடம் இருந்தது மண்டல் கமிஷன் வருவரை. மாநில அரசு பிசியினுடைய முன்னேற்றத்தை மாநிலத்திலிருந்து மத்திய அரசுக்கு மாற்றுகின்ற அதிகாரம். ஆனால் பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்கான அதிகாரம் மத்திய அரசில் இருந்தது, அதாவது பார்லிமெண்ட்ல இருந்தது. அதை இன்றைக்கு ரீஜனல் ஸ்டேட் லெவல்ல கொண்டு வந்து ரெடியூஸ் பண்றான். பாபா சாஹேப் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொன்னார், ஜாதி கீழே வர, ரீஜனல் லெவல்ல வர வர ஜாதியினுடைய வீழ்ச்சியும் அது அழுத்தமும் அதிகமாக இருக்கும். அதனால்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, மத்திய அரசுக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்தார்கள். அதுவும் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சிறப்பு அதிகாரம் ஒன்று இருக்கிறது. அதை 2 பேர் தான் பயன்படுத்தினாங்க. ஒண்ணு ராஜேந்திர பிரசாத் நெகட்டிவான இதுக்காக பயன்படுத்தினார். இரண்டாவது KR நாராயணன், டாக்டர் KR நாராயணன் அவர்கள் பயன்படுத்தினார். என்னன்னா, KR நாராயணன் பிரசிடென்டா இருக்கும்போது, ஏன்னா இன்னைக்கும் வந்து என்னன்னா, எத்தனை பேருக்கு நமக்கு தெரியுமா, எவ்ரி 10 இயர்ஸ், ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பட்டியலின மக்களை பற்றிய 10 ஆண்டுகளுக்கான ஒரு வரைவை தயாரிக்க வேண்டும், ஒரு ரிப்போர்ட் தயாரிக்க வேண்டும். கல்வி, பொருளாதாரத்தில் அவர்களுடைய வாழ்நிலை எல்லாத்தையும் தயாரிச்சு ஜாயிண்ட் பார்லிமெண்ட், கூட்டு ஹவுஸ் சொல்லுவாங்க, ராஜ்யசபா லோக்சபாவை இணைந்து நடத்தக்கூடிய, அதில் அந்த ரிப்போர்ட்டை விவாதிக்க வேண்டும். அந்த விவாதத்திற்கு பிறகு பல்வேறு திட்டங்களை வகுக்க வேண்டும். கல்வியில், பொருளாதாரத்தில் அப்படி வந்ததுதான் வந்து சிறப்பு கூறு திட்டம். ஆனா அது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்லயே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வரல. 94, 95 அவர் பிரசிடென்டா இருக்கும்போது டிமாண்ட் பண்ணார் KR நாராயணன், ஐ வாண்ட் டு
10 years of report or status report on SC/ST. அதுல ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேபிள் பண்ணாங்க, அது சப்மிட் ஆனது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ரிப்போர்ட் வரல. இதுல நம்மள இருக்கக்கூடிய பாராளுமன்ற உயர் அறிவுஜீவிகள், புலிகள், புரட்சியாளர்கள், எழுச்சியாளர்கள் எல்லாம் இதெல்லாம் இதுவரைக்கும் கேட்டதை, பாராளுமன்றத்துல கேட்டதை தெரியல. இதை கேட்கணும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட உரிமை, கேரண்டி. ஆனால் இது வரைக்கும் வந்து 15-20 வருஷம் மேல, 90களுக்கு பிறகு கடைசியாக வந்தது 96 அல்லது 97 நினைக்கிறேன். அதுக்கு பிறகு 2024 நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வரல, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆன் SC/ST. இததான் வரணும். அங்க இங்க என்ன நடக்குது? இங்க தமிழகத்தில் வந்து தலித் அரசியலை செய்பவர்கள் தலித்தினுடைய பிரச்சனைகளை, பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகளை அணுகாமல் கருணாநிதியினுடைய பாணியில் தன்னுடைய சுயநலத்தையும் தன் மக்களுக்கு துரோகம் இழக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் நிலைமை மாறிவிட்டது. அந்த வகையில் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் கோர்ட்டு, அதாவது நீதிமன்றங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீதிமன்றங்கள் ஜாதி மன்றங்களாக ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 25-30 குடும்பங்கள் தான் இன்றைய நீதித்துறையை ஆட்டி படைத்துக் கொண்டு அவர்கள் கையாளுகிறார்கள். இது வந்து நான் சொல்ல, அவுட்லுக்ல இருந்து பல்வேறு ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் வந்துருச்சு. ஆகையினால் நீதித்துறையை நாம் நம்பாமல் நாம் பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை நிறைவேற்றி, இது ஒரு புதுசு இல்லை. எப்பொழுது ஷாபான கேஸ் மைனாரிட்டி ரைட்ல தலையிட்டது சுப்ரீம் கோர்ட், இது சரியத்து லா பிரகாரம், சரியத் திட்டத்து பிரகாரம் அவங்க வந்து ஒய்ஃப் வந்து இது கிடையாது, மெயின்டெனன்ஸ் இதே கிடையாது. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, தலாக் ஆயிடுச்சுன்னா முஸ்லிம் பெண்களுக்கு மெயின்டெனன்ஸ் இது தர வேண்டிய, கணவன் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லை, சரியத் சட்டம். ஆனா ஷாபான கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பர்சனலாக ஓவர் ரூல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தை அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டை அதை டிஃபர் பண்ணி புதுசா வந்து ரெஸ்டோர் த ஒரிஜினல் சரியத் சட்டம், மைனாரிட்டி ரைட்டை வந்து ரெஸ்டோர் பண்ணணும்னு வந்து புதுசாக சட்டம் போட்டாங்க. அதே மாதிரி நாம் வந்து பாராளுமன்றத்தை அணுகி ஒவ்வொரு MP, MLA அல்லது அரசியல் தலைமை, இங்கேயும் நம்ம ஒரு கூட்டு, இந்த மாதிரி கூட்டு கமிட்டி, நம்ம அரை கூட்டங்கள் நடத்துவது, பெருக்கூட்டங்கள் நடத்துவது அவசியம். ஆனால் செயல் திட்டமாக ஒரு குழு வந்து கலெக்டிவான ஒரு குழுவை ஏற்படுத்தி எல்லாரும் இருக்குமாறு இந்த இது வந்து டெல்லியிலையும் ஆல் இந்தியா லெவல்ல நடந்துட்டு இருக்கு. நான் டெல்லிக்கு இன்னும் ஒரு வாரத்தில் டெல்லிக்கு போறேன். அந்த குழுவுல நானும் ஒரு உறுப்பினரா இருக்கிறதுனால சொல்றேன். தமிழக அளவில் ஒரு குழுவை ஏற்படுத்தி இந்த குழு வந்து இந்த மசோதாவுக்கான பாராளுமன்றத்தில் நம்மளுடைய உரிமைகளை, இந்த உள்ளொதுக்கீட்டை முழுமையாக திரும்ப பெறுவதற்கான ஒரு மசோதாவை தயார் செய்து நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா, லோக்சபா MPகளுக்கு இதை கொடுத்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்கு ஒரு குழுவாக அமைத்து நாம செயல்பட்டால் அது மிக ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.